அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்ட வழக்கு எண் 2 ஏற்கனவே ஒரு வழக்கு பார்த்துருப்போம். உச்சநீதிமன்றத்தில் என்ன வழக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷனுக்காக ஹைஸ்கூல் பிஜி அசிஸ்டண்ட்லேருந்து ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷன் கொடுக்கலாமா, பிடியிலேருந்து ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கொடுக்குறதா, ஏற்கனவே பிஜி டு ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆனவங்கள ப்ரொமோட் பண்ணணுமா, இதை சார்ந்த வழக்கு ஒரு வழக்கு. இந்த வழக்கு தனியாக இருக்குது. இந்த வழக்கும் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்ட வழக்கில் முக்கிய பங்கு வகிக்குது. ரெண்டாவது என்னென்னா, டெட்டு பாஸ் ஃபார் ப்ரொமோஷன். அரசு பள்ளிகளில் உயர்நிலைப் பள்ளியில் ஹெட்மாஸ்டர் ஆகணும்னா டெட்டு பாஸ் கம்பல்சரி, ப்ரொமோஷனுக்கு டெட்டு பாஸ் கம்பல்சரியா இல்லை டெட்டு நாட் கம்பல்சரியா அப்படின்ற ஒரு வழக்கு. இது ஏற்கனவே ப்ரொமோஷனுக்கும் டெட்டு பொருந்தும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தாலும் ரிவ்யூ பெட்டிஷன் உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது. ரிவ்யூ பெட்டிஷன் இறுதி தீர்ப்புக்காக இருக்குது. ஏன்னா எல்லா ஆர்கியூமெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு. ஆர்கியூமெண்ட் முடிஞ்ச பிறகும் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஃபைனல் ஆர்டர் ப்ரொனோசிங்காக இருக்குது. இறுதி தீர்ப்பு வாசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் பதவி உயர்வு நிராகரிக்கப்பட்டிருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ பெட்டிஷன் போட்ட காலகட்டத்தில் ஒரு 10 பட்டதாரி ஆசிரியர்கள் நாங்கள் டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம், எங்களுக்கு ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுதாங்க. ஸோ டெட்டு ரிவ்யூ பெட்டிஷன் என்கொயரி இன் ஓப்பன் கோர்ட். ஸோ இதை அப்புறம் பார்க்கலாம். இதுதான் தகவல். இது என்ன அப்படின்னா, இந்த பிடிஎஃப் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி குடும்ஸ் ஆப் வரும். அந்த ஆப்புக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள், உங்கள் டிபி செட் பண்ணுங்கள். அதன் பிறகு ஓடிபி வரும். அதில் நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிடலாம். ஆயிஷா நியூஸ், அந்த ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் வர கோர்ட்டு கேஸு, ஜட்ஜ்மெண்ட்டு, ஜிஓ, அரசனை, ஈக்குவல் எல்லாமே அந்த ஆப்புக்குள்ளே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி ஓடிபி வரும், அதை என்ட்ரி பண்ணிவிடுங்க. கடைசியாக டிபி உங்கள் ஃபோட்டோ செட் பண்ண தேவையில்ல, ஏதாவது நேச்சர் சீன் செட் பண்ணால் போதும். அந்த ஆப் வழியாகவே இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, திரு என் இளங்கோ மற்றும் 9 நபர்களால் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றதன் அடிப்படையில் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்க கோரிக்கை தொடரப்பட்டிருக்கு. அப்போது 28/11/2025 தீர்ப்பானின்படி வழக்கு தொடங்கப்பட்டிருக்கு. இவங்க கேட்டிருக்காங்க, எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுங்கன்னு. இப்படி ப்ரொமோஷன் கொடுக்குற நேரத்தில் கிட்டத்தட்ட 14 பேஜ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. 14 பேஜ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களோட கோரிக்கை நிராகரிக்கும், உங்கள் பதவி உயர்வு நாங்கள் நிராகரிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ இந்த பதவி உயர்வு ஏன் இயக்குனர் நிராகரிச்சிருக்காங்கன்ற ரீசனை இந்த இடத்துல பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 2012 முதல் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடி நியமனம் மூலம் நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள். அவ்வாறு 2012ஆம் ஆண்டு முதல் பணியில் சேர்ந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கிட பரிசீலிக்கப்பட்டால், குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாயக்கல்வி உரிமைச்சட்டம் 2009 நடைமுறை வருவதற்கு முன்னால் ஆசிரியர் தேர்வாரை மூலம் தெரிவு செய்யப்பட்ட பணியில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற இயலாமல் அவர்கள் முன்னுரிமை சீனியாரிட்டி பாதிக்கும் நிலையில் உள்ளது. அப்போது ஆர்டிஐ சட்டம் இருக்கு இல்லைங்களா, 2009க்கு முன்னாடி டிஆர்பியில் செலக்ட் ஆன டீச்சர்ஸு டெட்டு பாஸ் ஆகாமல் இருக்கனால அவங்களுடைய சீனியாரிட்டி பாதிக்கப்படும். அப்போது 2012 முதல் இன்றைய காலகட்டம் வரையும் டெட் எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது. இப்போதைக்கு ரிவ்யூ பெட்டிஷன் பெண்டிங் நிற்க வச்சுருக்காங்க. அதுதான் இந்த தகவல் மெயினாக. இந்த நிலைப்பாடுகள் குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அம்மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகின்ற இந்த நிலையில் இறுதி தீர்ப்பானம் பெறப்படாமல் 2012க்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்குவது இயற்கை நீதிக்கு முரணாக அமையும். அப்போ 2012க்கு அப்புறம் டெட்டு பாஸ் ஆனவங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது, சீராய்வு மனு இருக்கிறதுனால நாங்கள் இப்போதைக்கு நிராகரிக்கிறோம். ஏனென்றால் 2009க்கு முன்னாடி டிஆர்பியில் செலக்ட் ஆன டீச்சர்ஸுக்கு சீனியாரிட்டி பாதிப்படையும். அப்போது 2009க்கு முன்னாடி செலக்ட் ஆனவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்கள் டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெறாத பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஸ்பெஷல் டெட்டு நடத்திட வேண்டி அரசாணை 231 அடிப்படையில் 13/10/2000 வெளியிடப்பட்டு இதன் மீது உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டு ஆண்டுக்கு 2 முறை டெட்டு தேர்வு நடத்துவதாகவும் அதே போல்
டெட் இஸ் மேண்டேட் ஆஃப் ட்வைஸ் இன் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பும் வந்திருக்கு. ஆஸ் வெல் அஸ் சிறப்பு தகுதி தேர்வு நடத்துகிறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பணியில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஜூலை 2026 ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துகிற அறிவிப்பு வெளியாகிருக்கு. இவ்வாறான நிலையில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடத்திற்கு பதவி உயர்வு வழங்குவது தொடர்பான மேற்காணும் சீராய்வு வழக்குகளின் புதுடில்லி உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் காரணமாக தற்சமயம் அரசு உயர்நிலைப் பள்ளிகள் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடத்துக்கு பதவி உயர்வு வழங்குவது தொடர்பாக எவ்வித தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள இயலாத நிலையில் உள்ளது. எனவே மனுதாரர்கள் பார்வையின் 5 உள்ளது படி மனுவில் கோரியுள்ள கோரிக்கையை ஏற்க இயலாத நிலை என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 10 ஆசிரியர்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. 2012 அப்புறம் டெட்டு பாஸ் ஆனவங்க, நாங்கள் தான் டெட்டு பாஸ் ஆகிட்டோமே, எங்களுக்கு ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷன் கொடுங்கன்னு கேட்கும்போது, இல்லை 2009க்கு முன்னாடி இருக்கிறவங்க டெட் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும், ஸ்பெஷல் டெட்டு வச்சுருக்குறோம், நீதிமன்றமும் வருஷத்துக்கு 2 டெட்டுன்னு அதான் சொல்லியிருக்கு, அதனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் உனக்கு என்ன பண்ண முடியாது, பதவி உயர்வு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்ட வழக்கு எண் 2. அவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருக்குதுன்னு சொன்னார். அப்போ நீதிமன்றத்தில் இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் 2 வழக்குகள் முக்கியமாக இருக்குது. பிடி டு ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இல்லை பிஜி டு ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா, ஏற்கனவே ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்னு ப்ரொமோட் பண்ணுறதா, இது மாதிரி ஒரு வழக்கு தனி. இது டெட்டு பாஸ் ஃபார் ப்ரொமோஷன் ரிவ்யூ பெட்டிஷன், இது தனியாக இருக்குது. இது போன்ற வழக்குகள் தொடர்பான செய்திகளும் தகவலும் தேவைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவலை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இது 100% உண்மையான தகவல்னால் லைக்கை போட்டு உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி. இது ஆயிஷாவின் யாதும் முறை அவர்கள்.